கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? விரும்ப வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். விரும்பலைனா எதை விரும்பலைனா? ஆசீர்வாதத்தை நீங்க விரும்பலைனா ஆசீர்வாதம் உங்களை பார்த்து அப்படி விலகி அப்படி ஒதுங்கி ஓடிடும். நிஜமா பாச சொல்றீங்க? ஆசீர்வாதத்தை நான் விரும்பலைனா ஆசீர்வாதம் என் பக்கத்திலே வராம என்னை விட்டு விலகி ஓடிடுமா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா பாஸ்டர்? பைபிள்ல வசனம் இருக்குதா? காமிங்க பாஸ்டர். உடனே காமிக்கிறேன். வாசிங்க. சங்கீதம் 109, 109வது சங்கீதம் 17வது வசனம். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் என்ன செய்யும்? விலகி போகுமா? தூரமா விலகி போகுமா? நீங்க லேசா ஒதுங்கினா அது 10 அடி ஒதுங்கிறது. நீங்க 10 அடி ஒதுங்கினா அது 100 அடி என்ன செஞ்சிருது? ஆசீர்வாதம் பக்கத்துல என்ன செய்ய மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. அதனால தான் அதை எடுத்து காமிச்சிட்டு இருக்கிறேன். ஆசீர்வாதத்தை விரும்பணும். சில சபைகள் ஆசீர்வாதத்தெல்லாம் விரும்புறது சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க, போதிக்கவும் மாட்டாங்க. அதனே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்ன்றீங்க, சண்டைக்கு வந்துடுவாங்க. சண்டைக்கு வந்துடுவாங்க. நீங்களாம் பாக்கியவான்கள், நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு வசனத்தை எடுத்து போதிக்கிறோம். எல்லாரும் இங்க நான் பார்க்கிறோம், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் என்ன செய்யும்? விலகி போகும். ஆகவே ஆசீர்வாதத்தை விரும்புங்கள், ஆசீர்வாதத்தை வாஞ்சியுங்கள். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து என்ன செய்யுங்கள்? ஆசீர்வதியுங்கள். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், ஆசீர்வாதத்தை நான் விரும்புகிறேன். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை விரும்புங்க. ஆமென். ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? விரும்பணும். விரும்பினா தான் வரும். எனக்கு ஆசீர்வாதம் வேணாமியா, நான் பாட்டுக்கு பழைய சாட்டில் அந்த பழைய கஞ்சி, இந்த பச்சை மிளகா, இந்த வெங்காயம், இந்த தேங்காய்ச்சில் கடிச்சுக்கிட்டே அப்படியே இருக்கிறீங்க. அப்படியே வண்டியை ஓட்டிச்சு நான் வந்து சேர்ந்துடுறேங்க. சிலர் வந்து வாழ்க்கைய என்ன செய்யறாங்க? ஓட்டுறாங்க. வாழ்க்கைய ஓட்டக்கூடாது, வாழ்க்கைய வாழணும். வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? ஏதோ எப்படி இருக்கிறீங்க? ஏதோ வண்டி ஓடுது, ஏதோ வண்டி ஓடுது, ஏதோ வண்டி. அப்போ கூட வண்டி நல்லா ஓடுதுன்னு சொல்ல மாட்டாங்க. வண்டி என்ன செய்யுது? ஏதோ ஜல்தாக என்ன செய்யுது? ஓடுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். ஆசீர்வாதத்தை நீங்க விரும்புனீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். சத்தியம் தெளிவாய் போதிக்கிறது. ஆசீர்வாதத்தை விரும்பணும். விரும்பலைன்னா அது என்ன செஞ்சு விலகி போயிரும். அநேக கிறிஸ்தவர்கள் வந்து பாருங்க, ஆசீர்வாதத்தை விரும்புறதே கிடையாது. அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பழம் பழுத்து பாலில் விழுந்து 2 சேர்ந்து வாய்க்கில விடுவோம். சொல்ல புரிஞ்சா? பழம் பழுத்து எங்க விழுந்துடும்? பாலில் விழுகும். 2 நாளா மிக்சிங் ஆகி அப்படி லவக்கணி வாய்க்குள்ள என்ன செஞ்சிடும்? விழுந்துருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு இல்லை, இது என்னைக்குமே என்ன செய்யாது, நடக்காது. நாம் விரும்ப வேண்டும், நாம் வாஞ்சிக்க வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும். எதை விரும்ப வேண்டும்? ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும், ஐஸ்வர்யத்தை விரும்ப வேண்டும், தீர்க்காயுசை விரும்ப வேண்டும், நன்மைகளை விரும்ப வேண்டும், வெற்றியை விரும்ப வேண்டும், உயர்வை விரும்ப வேண்டும், சமாதானத்தை விரும்ப வேண்டும். உயர்வை விரும்ப நீங்க விரும்பினா தான் என்ன செய்யும்? வரும். எல்லாம் இருக்கிறீங்களா? விரும்பலைன்னா அது தூரமாய் விலகி என்ன செஞ்சிடும்? போயிடும். எனவே இந்த ஆசீர்வாதம் இருக்குல்ல, ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதத்துக்கு, ஐஸ்வர்யத்துக்கு, பணத்துக்கெல்லாம் ரோசம்னா இருக்குது. என்ன இருக்குது? ரோசம் இருக்குது. நீங்க விரும்பலைன்னா அது வரவே வராது. நீங்க விரும்பலைன்னா அது வரும், அது பாட்டு வர வேண்டியதான், அது வராது. அது வரவே கர்த்தர் பார்த்து அது நம்ம செய்ய வேண்டியதானே. கர்த்தர் பார்த்து இல்லை, நம்ம விரும்பணும். நாம விரும்பல வராது. நம்ம வாஞ்சிக்கல அது வராது. நாம விசுவாசிக்கல அது வரவே. நாம விரும்பணும், சுகத்தை விரும்பணும். ஒவ்வொரு நாளும் நான் சுகமா இருக்குன்னு விரும்பணும்.
ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஞானம் எனக்கு வேணும்னு விரும்பணும். ஒவ்வொரு நாளும் நான் செழிப்பா இருப்பேன் என்பதை விரும்பணும். ஒவ்வொரு நாளும் நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்பணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் நான் வெற்றி வரணும்னு விரும்பணும். நீங்க விரும்பினாதான் அது வரும். விரும்பலைன்னா அது தூரமா என்ன செய்யும்? விலகி போகும். இப்ப பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. விரும்புங்க, ஆசீர்வாதத்தை விரும்புங்க, சுகத்தை விரும்புங்க, வெற்றியை விரும்புங்க, நன்மையை விரும்புங்க, தீர்க்காயுசை விரும்புங்க. ஆமென். ஆகவே விரும்பலைன்னா ஆசீர்வாதம் ரோசப்பட்டு செஞ்சுக்கலாம் சொல்லுவோம். நான் புரிய ரோசக்காரன், ஆசீர்வாதம் அதை விட பெரிய ரோசக்காரன். நீங்க விரும்பல நினைச்சு வரவே வராது. எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை விரும்புறீங்க? சத்தியம் சொல்லுகிறது, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து என்ன செய்யுங்கள்? ஆசீர்வதியுங்கள். என்ன செய்யுங்கள்? ஆசீர்வதியுங்கள். எல்லாருக்கும்